என்று பாத அழுத்த சிகிச்சையின் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க போகும் புள்ளி 17வது புள்ளி. இந்த 17வது புள்ளி எந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைகிறது என்றால், இடுப்பு வலி, தொடை வலி, முட்டி வலி, கெண்டைக்கால் வலி, பாதத்தில் உள்ள வலி. ஆக நம் இடுப்பிற்கு கீழே, இடுப்பிலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள வலிகளை போக்குவதற்கான ஒரு புள்ளியாக இது அமைகிறது. படத்தில் பாருங்கள், 2 படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் முதலில் வரும் படத்தில் வெளிப்புற கணுக்கால். வெளிப்புற கணுக்கால் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சிண்டு விரல் பக்கமாக வர கணுக்கால் முட்டி, அந்த கொலுசு உட்காருமே அந்த இடம். அந்த கணுக்கால் முட்டிக்கு வளைவுக்கு கீழே ஒரு சிறிய வளைவு கொடுக்கப்பட்டிருக்கும். அது இடுப்பு எலும்பு, இடுப்பு பகுதியில் ஏற்படும் வலியை போக்குவதற்கான இடம். அந்த இடத்துக்கிட்ட நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது இடுப்பில் வலி குறைவதை நம்மால் உணர முடியும். அதுவே நேராக கணுக்காலுக்கு நேராக 2 கோடுகள் நேராக போடப்பட்டு இருக்கும். அந்த 2 கோடுகள் அதாவது கணுக்கால் முட்டியிலிருந்து நேர் கீழாக போடப்பட்டிருக்கும். அந்த பகுதி எதை குறிக்கிறது என்றால், இடுப்பிலிருந்து முட்டிக்கால் வரை உள்ள தொடை பகுதியை குறிக்கிறது. அந்த தொடை பகுதியில் ஏற்படும் வலிகளுக்கு இந்த இடத்தில் கணுக்கால் முட்டியிலிருந்து கீழ் நோக்கி நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது அங்கு தொடைப்பகுதியில் உள்ள நரம்பு பிடிப்புகள் வலிகள் நீங்கும். அதுவே கீழே 17 என்று குறிப்பிடப்பட்டிருக்கும், வட்டமாக வளைவு போல ஒரு வடிவமைத்து அங்கு 17 என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த இடத்தில் நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது நாம் கால் முட்டியில் உள்ள வலி போக்கப்படும். அதுவே 2வது படத்தில் பாருங்கள், நம்மளுடைய பாதத்தின் அடிப்பகுதி இருக்கிறது. அதில் கிராஸாக 2 கோடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 கோடுகள் கிராஸாக வருகிறது என்றால் அந்த குதிங்காலோடைய மேடு பகுதியில் அப்படி கிராஸாக நாம் ஒரு அந்த குறிப்பெடுத்துக்கணும். அந்த கிராஸை நாம் தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி அந்த பகுதியை எப்படி குறிப்பிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்புற கணுக்கால் முட்டி, உள்புற கணுக்கால் முட்டிக்கு நேராக அங்கே முட்டி பகுதியில் வந்து இணையுது. அங்கேருந்து நம்மளுடைய குதிங்கால் பகுதியில் உள்ள அந்த மேடான பகுதியினுடைய நடுப்பகுதி அங்கே பார்த்தீங்கன்னா, குதிங்காலில் நேராக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட ரவுண்டு போட்டிருக்குன்னு அங்கேருந்து கிராஸ் பண்ணினீங்கன்னா ஒரு கிராஸான ஒரு வடிவமைப்பு கிடைக்கும். நம்மளோட யாருக்கு செய்யணுமோ அவங்க காலில் அப்படி கிராஸாக ஒரு பேனாவில் நம்ம வரைஞ்சிட்டு கூட அழுத்தம் கொடுக்கலாம். அப்படி அழுத்தம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய கெண்டைக்கால் பகுதியில் உள்ள வலிகள் நீக்கப்படும். பாதங்களில் இந்த ரவுண்டாக குறிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, பின்பாக அதாவது பாதங்களின் பின்புறத்தில் 2 கிராஸ் கோடுகள் கொடுத்து ஒரு ரவுண்டு வளையம் வட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து எது என்றால் பாதத்தை குறிக்கிறது. அந்த பாதத்தில் உள்ள வலிகளை நீக்கும் புள்ளியாக அது அமைகிறது. ஆக இது இடுப்பிலிருந்து பாதம் வரை ஒரு காலில் உள்ள வலிகளை நீக்குகிறது. நரம்பு பிடிப்புகள் இருந்தாலும் அதை சரி செய்கிறது என்று சொல்லலாம். அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு அந்த கால்களில் உணர்ச்சி இல்லாமல் இருக்கும் அல்லவா, உணர்ச்சி இல்லாமல் இருக்கும். கால் விரல்கள் ஆட்டுவதிலோ அதில் சிரமம் இருக்கும், ஆட்டுவதில் முடியாமல் இருக்கும், தொடு உணர்வு இல்லாமல் இருக்கும். மறுபடியும் பழைய நிலைமைக்கு வருவதற்கு இந்த பகுதியில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது காலில் உள்ள தொடு உணர்வு மீண்டும் கிடைக்கும். இது செய்யும் பொழுது கண்டிப்பாக மூளை, பிரெயின் பகுதி, தலை நரம்புகள் பகுதி, அது வந்து 7வது புள்ளி. அதுக்கப்புறம் கை பாதிக்கப்பட்டிருந்தால் கைக்குண்டான தோள்பட்டை பகுதியில் உள்ள அந்த புள்ளி, அடுத்தது கால் புள்ளி. இது எல்லாத்தையும் சேர்த்து இணைத்து செய்யணும். இணைத்து செய்யும் பொழுது அவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை வெகு விரைவில் நம்மளால் பார்க்க முடியும். ஆக இன்று நாம் பார்த்தது கால் பகுதியில் ஏற்படும் வலிகளை போக்குவதற்கான புள்ளியை பார்த்தோம். அதாவது பிரதிபலிப்பு புள்ளியை நம் பாதத்தில் பார்த்தோம்.